ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். 64 யோகினி வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யோகினி 35வது யோகினி ஸ்ரீ தூம்ரா தேவி. இந்த தூம்ரா தேவி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு குரங்கின் முகமும் கம்பீரமான உடலும் கொண்டவள். இவளுக்கு என்ன பிடிக்காதுன்னா, தேவையில்லாத வார்த்தைகள், வெற்று வார்த்தைகள் இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அந்த பேச்சுக்கு அவ ஒரு நாளும் இடம் தரவே மாட்டாளாம். அந்த மாரி பேசுறவங்களுக்கு காது கேட்கவே மாட்டாளாம். அதனால அவ எப்படி அதை உணர்த்துறான்னா, 2 ஆள்காட்டி விரல்களால் அவர் காதை இப்படி மூடி வச்சிருப்பாளாம். ஏன்னா, கெட்ட வார்த்தைகள், வெற்று வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகளுக்கு இடம் இல்லை அப்படின்னு. மனம் கெட்ட வார்த்தைகளையோ, இல்ல தேவையில்லாத அழுக்கான விஷயங்களையோ நம்ம காதுல போட்டுக்காத போது, என்னாகும்? நமக்கு நாமே ஒரு சித்த பெருமக்களாக, நமக்குள்ள இருக்கும் தன்மையை உணரக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். இப்போ சும்மா நீங்க இப்படி காத இப்படி மூடி வச்சீங்கன்னா, அதுக்குள்ள ஒரு ஓசை கேட்கும். கேட்டிருக்கீங்களா? ஒரு அலையின் ஓசை மாதிரியோ, இல்ல உஸ்ன்னு கேட்கிற மாதிரியோ, அம் நமக்குள்ள நம்ம அந்த டைம்ல நம்ம பேசும் வார்த்தை ஒரு ஒரு விதமான அதிர்வையும் கொடுக்கும். அப்படி ஒருநிலைப்படுத்தும் படுத்தும் மனம் அதுல வருமாம். மனம் ஒருநிலைப்படுத்த முடியல அப்படின்னா, நம்மளுக்கு சில சவுண்ட்ஸ் நம்ம காதுல கேட்கும்போது மனசு ஒருநிலைப்படுத்தாது. இப்ப நீங்க ஒரு தியானத்துல உட்காந்துக்கிறீங்க, இல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டிவி எங்கேயா அப்புறம் அதுல தான் நமக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் போயிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்போ நம்ம காதுல கேட்கும் ஓசை நம்மள ஏதோ ஒரு விதத்துல டிஸ்டர்ப் பண்ணுது. இல்லையா? அப்போ மனம் ஒருநிலை பண்ண முடியாது. இப்ப நீங்க காலையில எழுந்து மெடிடேஷன் பண்றீங்க. காலையில எழுந்து உங்க வீட்ல உங்க அப்பாவோ, அம்மாவோ சவுண்டா ஒரு ரேடியோ போட்டாங்க. ரேடியோல என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது தான் கேட்போமே தவிர, நம்ம மனம் ஒருநிலைப்படுத்த முடியாது. அப்போ அந்த ஒலிக்கு, கேட்கும் வார்த்தைக்கு நம்மளுடைய எண்ணத்தை மாற்றக்கூடியதான ஆற்றல் உண்டு இல்லையா? அப்போ தேவையில்லாத வார்த்தைகள், இது தேவையற்ற விஷயங்கள் நம்ம காதுல போட, 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 போட என்ன ஆகும்? நம்ம குணமும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கும். அதனால தேவையில்லாத வார்த்தைகள், வெற்று வார்த்தைகள், இந்த வெட்டி பந்தாலாம் சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள், இல்ல தீய தீய சொற்கள், இல்ல விஷயங்கள் ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவையில்ல. அந்த விஷயங்கள காசிப் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க? தெரியுமா?" அப்படிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரியான பேச்சுக்கள், இதுக்கெல்லாம் நம்ம இடம் குடுக்காம இருக்கும்போது, இந்த தேவியின் அருள் நம்மளுக்கு கிடைக்கும். 1. 2வது நம்ம தேவையில்லாத வார்த்தைகளுக்கோ, இல்ல விஷயங்களுக்கோ இடம் தராத போது, நம்ம மனசும் நல்லா பீஸ்ஃபுல்லா, சாந்தியா, அமைதியா இருக்கும். ஒரு ஒரு கொஞ்ச நேரம் நீங்க அப்படியே காமா இந்த இந்த கைய வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கண்ண மூடிட்டே இருந்தீங்களா, நம்மளுக்கே ஒரு ஒரு விதமான அமைதி இருக்கும் இல்ல? அப்போ தீயது கேட்பதும் போய் அந்த குரங்கு கூட 3 குரங்கு இருக்குமே காந்திஜி சொல்றதுல. தீயதை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், கேட்க மாட்டேன். அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த கேட்கும் அந்த காதுல விழும்போது நம்மளுக்கு கொஞ்சம் எரைச்சலா இருக்கும். சில கெட்ட வார்த்தைகள் கூட நம்மள ரொம்ப பாதிச்சிரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் நம்ம இடம் குடுக்கக்கூடாது. யாராவது நம்ம கிட்ட காசிப் பேச வராங்களோ, இல்ல யாராவது நம்மள பத்தி மிச்சவங்கள பத்தி தப்பு சொல்றாங்களோ, அதெல்லாம் நம்ம இடம் இடம் குடுக்கும்போதோ, இல்ல நம்ம பேசும்போதோ என்ன ஆகும்னா, நம்மளோட ஆராவே பாதிக்கும். அப்போ அது செல்ஃப் டிஃபீட்டிங். நம்மளே நம்மள எடுத்து ஒரு கத்தி எடுத்து குத்திக்கிற மாதிரி. நம்ம ஆரா பாதிக்க பாதிக்க நம்மளுடைய விஷயங்கள் தான் சக்சஸ் இல்லாம இருக்கும் இல்லையா? அதனால இந்த தேவி என்ன உணர்த்துறாள்னா, இந்த கெட்ட விஷயங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. கெட்ட வார்த்தைகளை பேசறதுக்கோ, நீங்க கேட்டா தானே அவங்க அந்த காசிப் சொல்றாங்க. "ஏப்பா இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. எனக்கு எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு" சொன்னா, அவங்க ஏன் உங்ககிட்ட புறம் பேச போறாங்க இல்ல? ஸோ பேச போறதில்ல. அப்போ நம்மளுக்கு அந்த காதுல விழ விழ, "ஓ! ஒரு வேள அவங்க அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு." அப்படின்னு சில பேரெல்லாம் வாயில வந்தத பேசுறாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது, நம்மளுடைய ஆரா ரொம்ப பாதிக்கும். அதனால நம்ம வாழ்க்கையில தடைகள் நெறைய ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இதத்தான் இந்த தேவி இன்டைரக்ட்டா நம்மளுக்கு உணர்த்துறா. இப்ப குரங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு இடத்துல இருக்காது. அது குதிச்சு குதிச்சு போயிட்டே இருக்கும். அதே மாரி மனமும் அப்படிதான்.
இந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்காது. குதிச்சு குதிச்சு போயிட்டே இருக்கும். ஆனா ஒரு அமைதியான இடத்துல இருக்கும்போது மனம் அப்படியே தன்னால ஒரு நிலை அடையும் இல்லையா? இப்போ தேவையற்ற விஷயங்கள் நம்ம காதுல போடாம இருக்கும்போது, நம்ம மனமும் ஒரு நிலை அடையும். இப்போ மனம் ஒரு நிலை அடையும்போது என்ன ஆகும்? இந்த வானர சேனைகள் என்ன பண்ணாங்க ராமாயணத்துல? பண்ண முடியாத அந்த அ பிரிட்ஜ் அத கட்ட ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா, அவங்க எல்லாமே ராமரின் கட்டுப்பாட்டுக்குள் மனதை அலைப்பாய விடாம இருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி நாமும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்து கெட்ட விஷயத்தை கேட்காமலும், கெட்ட காசிப் புறம் பேசுறதுக்கு என்கரேஜ் பண்ணாம, அத பத்தி காது குடுத்து கேட்காம இருக்கும்போது, மனமும் செம்மையடையும். அப்படி மனம் செம்மையடையும்போது, மனம் அது செம்மையடைந்தால் மந்திரம் ஜபிக்கவே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செம்மையடைந்த மனம் நம்மளுக்கு இருக்கும்போது, அதுவே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை குடுக்கறது தான் இந்த தூம்ரா தேவியின் வேலை. இப்போ ஐய்யய்யோ! எனக்கு நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும், ஏதான ஒரு பிரச்சனை என் காதுல வந்து விழுது அப்டின்னா, அதுலருந்து விலகறதுக்கு பார்க்கணும். அதே மாதிரி இந்த தூம்ரா தேவியை நெனச்சுட்டு பிரேயர் பண்ணாலே போதும். இந்த மாரி தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் நம்மள விட்டு அகண்டு போயிடும். ஸோ நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணணுமோ, அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம்.